Hi friends, நான் அஜித் குமார். நம்ம எவ்வளவோ அவேர்னஸ் வீடியோ போட்டுருந்துருப்போம் இல்லையா சைபர் கிரைம் வந்து இப்படி தான் இருக்கணும், சைபர் கிரைமில் வந்து இவ்வளோ ப்ரிவென்ஷனாக இருங்க, ஏதோ நீங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட உங்களை ஹேக் பண்ணிடுவாங்க, அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு போயிடும், உங்களுடைய வாட்ஸ்அப் எல்லாமே ஹேக் ஆயிரும், உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே லீக் ஆயிரும்னு சொல்லி நிறைய அவேர்னஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பண்ணி முடிஞ்சிருக்கோம். அப்படி நம்ம ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணாலுமே காரைக்கார வீட்டில் சூத்த கத்திரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்டு கூட இருந்த ஒரு நண்பருக்கே இந்த மாதிரி நிலைமை நேற்று ஏற்பட்டுருச்சு. அப்படி என்ன நடந்துச்சு, அதை நாங்கள் எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணி அந்த தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு அவேர்னஸ் வீடியோவை இன்றைக்கி நம்ம போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஏன்னா இதே மாதிரி வேற ஒரு நபருக்கு நடந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு இதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்க ஒரு ப்ரிவென்ஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோக்குள்ளே போகலாம். உன் பையன் என்ன சாதிச்சான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஒரு நாள் வரும், உன் பையன் என்ன சாதிச்சாங்கிறத ஊரே வந்து உங்ககிட்ட சொல்லும். நேற்று கரெக்டாக ஒரு 11 மணி இருக்கும், எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றக்கூடிய நேமில் எல்லாமே ஸ்டேட் பேங்க் அப்படின்னு பேர் மாறுது, அதனுடைய லோகோ மாறுது, அதில் ஒரு 3 விதமான மெசேஜ் வருது. ஒன்று அவனுடைய எஸ்பிஐயுடைய அஃபிஷியல் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோவும் எஃபிஷியல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதனுடைய ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜும், 6399 ரூபா ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜும், ஒரு ஆப்பும் கீழே ஷேர் ஆகிட்டே இருக்குது எல்லா குரூப்லேயுமே. யாராவது இந்த பொண்ணு வந்து திரும்பி ஷேர் பண்ணுதே, இப்படிலாம் பண்ணாதே, ஏன் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் இமிடியேட்டாக கால் பண்ணுறேன். கால் பண்ணோன்னே என்ன சொல்கிறேன், நான் இந்த மாதிரி நான் வாட்ஸ்அப்பில் எதுவுமே நான் ஷேர் பண்ண கிடையாது, நீ தான் புதுசாக சொல்கிற அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வாட்ஸ்அப் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த வாட்ஸ்அப் போய் பார்த்தா அந்த வாட்ஸ்அப்பே ஓப்பன் ஆகலை, வாட்ஸ்அப் ஹேக் ஆகிடுச்சு, இன்னொருத்தவங்க லாகின் பண்ணிட்டாங்க. சரி நீ லாகின் பண்ணு, உன்னோட ஓடிபி போட்டால் வரும்ல அப்படின்னு சொல்லி லாகின் பண்ண ட்ரை பண்ணது, எவ்வளோ தான் பண்ணாலும் லாகினே பண்ண முடியலை. லாகின் பண்ணியிருந்தால் அவங்களுடைய இது லாகின்லேருந்து லாக் அவுட் ஆயிரும், நம்ம நோ ப்ராப்ளம் முடிஞ்சிருந்துருக்கும், லாகினே பண்ண முடியலை. சரி இமிடியேட்டாக உன்னோட கூகுள் பேயில் இந்த மாதிரிலாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதை இமிடியேட்டாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிடு, ஏன்னா அவங்களுடைய என்ன நோக்கமாக இருக்கும் அப்படின்னா பேங்க்லேருந்து அக்கௌண்ட்டாக காசு எடுக்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஸோ இமிடியேட்டாக நீ ட்ரான்சாக்ஷன் பண்ணிடு அப்படின்னு நான் சொன்னேன். அது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது, ட்ரான்சாக்ஷனும் பண்ண முடியலை. அப்போ ஜிபேயில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது, அதையும் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியல, அடுத்து அவங்க அதை எடுத்துருவாங்கன்ற ஒரு தாட் வருது, ஏன்னா ஜிபேயில் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியல, அதை ஹேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ இமிடியேட்டாக போய் ஏடிஎம்மில் எடுக்கப்பாரு அப்படின்றேன். ஏடிஎம் சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் எடுக்க முடியலை. அப்புறம் பேங்குக்கே போய் அந்த அமௌண்ட்டை வித்ட்ராவல் ஈவினிங்காக பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த குரூப் எல்லாத்துலேயுமே ஷேர் ஆகிட்டே இருக்குது, குரூப் நேம் சேஞ்ச் ஆகுது, குரூப்பில் எல்லா மெசேஜும் ஷேர் ஆகிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, இது நம்மளை மாதிரி இன்னொருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் அக்கௌண்ட் ஏதாவது ஹேக் ஆகிரும் இல்லையா, அதுக்காக இமிடியேட்டாக என்ன பண்ணுறேன், அந்த பொண்ணு போடக்கூடிய மெசேஜ், அதாவது அந்த பொண்ணு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹேக்கர் போடுற மெசேஜ் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணி அந்த இது வந்து மெசேஜ் வந்து ஹேக் அப்படின்னு சொல்லி நாங்கள் இமிடியேட்டாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடைய டெலிட் எவ்ரி ஒன் கொடுத்துட்டு அட்மின் கொடுத்துட்டு அந்த பொண்ணை இமிடியேட்டாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எந்தெந்த குரூப்லாம் அந்த நேம் வச்ச அந்த இது இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்கள் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது ஒரு ப்ரிவென்ஷன் ஆக்டாக நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இன்கேஸ் அதுலேயும் ஒரு பர்சன் வந்து அதை அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டார். அப்போ அவர் குரூப்பில் மெசேஜ் பண்ணுறாரு, நான் அன்ஃபார்ச்சுனேட்லி டவுன்லோட் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாரு. நீங்கள் இமிடியேட்டாக டெலீட் பண்ணுங்கள், டெலீட் பண்ணிவிட்டு எந்த ஒரு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸுமே உள்ளே கொடுக்கல அப்படின்னு நான் கேட்டதுக்கு இல்லை நான் கொடுக்கல அப்படின்னாங்க. சரி ஓகே, கொடுக்காத அளவுக்கு பெட்டர் ஆப்ஷன், நீங்கள் கொடுக்கல, இமிடியேட் டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியாச்சு. சரி நம்ம என்ன சொல்லிருப்போம், இமிடியேட்டாக நீங்கள் எல்லாருமே வந்து சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நானும் இமிடியேட்டாக சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை, சைபர் கிரைம் காலே கனெக்டே ஆகலை. எனக்கு டவுட்டு, ஒருவேளை நம்மளே ஹேக் பண்ணிட்டாங்களோ, சைபர் கிரைம் கால் கனெக்ட் ஆகாத மாதிரி அப்படின்னு சொல்லி நான் வேற ஒரு நம்பர்லேருந்து ட்ரை பண்ணுறேன், அதுக்கும் கனெக்ட் ஆகலை. இப்படி ஒரு ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு உதவிப்படாத ஒரு சைபர் கிரைம் எப்படி ஒரு பயனளிக்கின்றது என்னால் புரிஞ்சுக்கிற முடியல. ஏன்னா நானே நிறைய அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கேன். இமிடியேட்டாக உங்களுக்கு ஒரு சைபர் கிரைம் போட்டிருக்காங்க, ஒரு ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னா 1930 அப்படின்ற ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இமிடியேட்டாக ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸில் ஒரு ஷார்ட்ஸில் நிறைய இடத்துல அவேர்னஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஆனால் நேற்று எனக்கே என்னோடய ஃப்ரெண்டுக்கு நடக்கும்போது நான் ட்ரை பண்ணுறேன், அதே ஒரு சரியான ஆக்ஷன் இல்லைன்றப்ப நான் எப்படி நாளைக்கு நான் அவேர்னஸ் வீடியோ பண்ணுறதுன்னு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் எனக்கே ஏற்பட்டுருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், மேபி எனக்கு தான் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்காமல் இருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் கால் அட்டன் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருந்தேன், கண்டிப்பாக அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இன்றைக்கி அதை ஒரு கம்ப்ளைண்ட்டை டிராஃப்ட் பண்ணி ஈவினிங்கே நாங்கள் சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நாளைக்கு இன்னொரு நபருக்கு நடந்துடவே கூடாது அப்படின்ற விஷயத்த நாங்கள் தெளிவாக இருக்கோம்.
ஏன்னா அட்வொகேட் படித்து எங்களாலே ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு என்னாச்சுன்னா பதட்டப்பட்டுச்சு, என்ன என்னோட அக்கௌண்ட் ஹேக் ஆயிரும், என்னோட ஃபோட்டோ இதாயிரும், நான் இதை மாஃபிங் பண்ணி வேறு போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு பதட்டப்பட்டுட்டாங்க. இதே ஒரு சாதாரண மக்களாக இருந்தால் ஏதோ ஒரு ஹேக் ஆயிடுச்சு, அவங்களோட பதட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு என்னால் லைவாக நேற்று பார்த்துக்க முடிஞ்சிச்சு. ஸோ இமிடியேட்டாக ஒரு சைபர் கிரைம் நடக்குது அப்படின்னா பதட்டத்தை குறைங்க, என்ன நடக்குன்றதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுங்க. 1930 கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ஆன்லைனில் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் மேனுவலாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக நிறைய எஸ்பி ஆஃபீஸில் போய் சைபர் கிரைம்னு ஒரு பிரான்ச் இருக்கும் இல்லையா, அங்கே நிறைய ஃப்ரெண்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு கம்ப்ளைண்ட் ட்ராஃப்ட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆன்லைன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ப்ரோசிங் சென்டரில் அவங்களுக்கு தெரிஞ்ச சென்ட் பண்ணி அவங்க தான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டே பண்ணுறாங்க. ஓகேவா, நீங்கள் இமிடியேட்டாக ஆன்லைன் கம்ப்ளைண்ட் சைபர் கிரைம் பண்ணுங்கள். அஃபிஷியல் வெப்சைட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்துடக்கூடாது. இப்போனா புது விதமான ஃபோர்ஜரியாக இருக்குது. ஸ்டேட் பேங்க்ன்ற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வருது இல்லையா, இதோட இன்கேஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக இருக்குன்னு சொல்லி நானே டவுன்லோட் பண்ண தெரிஞ்சேன். ஆனால் இந்த பொண்ணு இப்படி பண்ணாது, ஏன்னா குரூப்போட நேம் சேஞ்ச் பண்ணதில்லை அப்படின்னு ஒரு சிங்கிள் தாட்டில் தான் நேற்று கொஞ்சம் ப்ரிவென்ஷனாக இருக்க முடிஞ்சிச்சு. இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாரும் டவுன்லோட் பண்ணிடுறாங்க. சரி, இந்த பொண்ணுக்கு எப்படி ஹேக் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லவே இல்லை இல்லையா. எப்படி ஹேக் ஆச்சு அப்படின்னா, அந்த பொண்ணுடைய ஒரு ரிலேஷன்ஸ் வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபோன் யூஸ் பண்ணும்போது அந்த ஆப் வந்திருக்கு, அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இதேமாரி ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வரும் இல்லையா, அப்படி ஃபார்வர்ட் மெசேஜில் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டேன். உள்ளே போய் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்க கிடையாது, ஒன்லி அலோவ் அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் கொடுத்துருந்துருக்காங்க. அப்படி அலோவ் ஆனன்றதுனால தான் இந்த பொண்ணுடைய ஃபோன் வந்து வாட்ஸ்அப் வந்து ஹேக் ஆயிடுச்சு. மற்றபடி எதுவுமே இன்னும் ஹேக் ஆக கிடையாது. அதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் ஆக்ஷன் எடுத்துட்டு தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் என்ன உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.